அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளோ பேருக்கு இங்கே மேட்சஸ் நடக்குதுங்கிற அந்த பிரச்சனை வரும்போது அது டெஸ்டா, ஓடிஐயா, T20யா அப்படின்ற அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து கடைசியாக நிற்குது. எந்த ஃபார்மெட்டுக்கு அதிக நபர்கள் உள்ளே வந்து உட்காந்து பார்க்க ரெடியாக இருக்காங்கன்னா அது T20 தான். ஓடிஐ, டெஸ்ட் 2 ஃபார்மெட்டுக்குமே விதவிதமான பிரச்சனைகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போது இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அவங்களுடைய பிளேயர்ஸே ஒழுங்காக விளாடாமல் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த பிரெயின் லாராவோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸோ இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு கிறிஸ் கெயில் பீரியட் வரைக்கும் இருந்த ஆட்கள் கூட இப்போ இல்லை. இருக்கிறவங்க எல்லாருமே T20 லீக் பக்கம் போயிட்டாங்க. நமக்கு இப்போ குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அந்த பிளேயர்ஸும் லீக் பக்கம் போகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் லீகை ஒட்டியே போனனால நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் அந்த ஒரு பிடிப்பு இல்லாமையும் போயிடுச்சு. ஒரு தேசப்பற்றோட வாங்கினா நம்ம நாட்டுக்கு விளாடணுன்றான்ற இன்ட்ரெஸ்ட் ஒரு பயலுக்கு இல்லை, ஆனால் உலகம் முழுக்க சுற்றி விளாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்ற அந்த பிரச்சனையில் தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் நிற்கிது. அப்போ 2 வித்தியாசம் பிரித்து பார்த்தோன்னா, இந்தியா போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய BCCI நல்லா காசு கொடுக்குது. அந்த காசு கொடுக்குறனால என்னதான் லீகுக்கு ஆடினாலும் இங்கே நேஷ்னல் டீமுக்கு ஆடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எல்லாமே இருக்குது. வெளிநாடுகளில் போய் எந்த லீக்லையும் ஆடக்கூடாதுன்னு ஒரு ரூலையும் இந்தியா போட்டு வச்சிருக்கு.